வணக்கம். இது என்னதுன்னா கவுனி அரிசி. கவுனி அரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவுனி அரிசின்னு நீங்கள் கடையில் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இந்த கவுனி அரிசி ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு கலரில் இருக்குது, அதனால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லாதீங்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. இந்த கவுனி, இது பேர் வந்து கவுனி அரிசி. இதை என்ன பண்ணுங்கள், நல்லா நனைய வச்சிடணும். ஒரு நல்ல அரிசி களையிற மாதிரி களைஞ்சி கீழே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும், ஊற வச்சிடணும். அந்த அரிசி நைட்டெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா ஊறிடும். நல்லா அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும், நல்லா முங்கி பார்த்திங்கன்னா அரிசி எப்படி ஆகுது பார்த்தீங்களா, நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா இதாகிடும். அப்போ தான் அது வந்து நல்ல ஊறி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பிள்ளைங்க வந்து இப்போ 3:30 மணிக்கு இப்போ சாயந்தரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கூல் விட்டு வந்திருக்கிறாங்க. காலையில் கொடுத்து விட முடியல. காலையில் ஸ்கூலுக்கு பழங்கள் கொடுத்து விட்டதுனால இதை கொடுத்து விட முடியல. அதனால் இப்போ வந்த உடனே 3:30க்கு வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இதில் தேங்காய் பூ போட்டு, தேங்காயும் ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் தேங்காய் பூ இந்த பார்த்திங்களா, திருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த தேங்காய் பூவை என்ன பண்ணுங்கள், அதில் அப்படி போடுங்க. போட்டு தேங்காய் ரொம்ப நல்லது. தேங்காய் வந்து சிலர் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிதான். தேங்காய் ரொம்ப நல்லது. தேங்காயும் போட்டு குழந்தைங்க சாப்பிடணும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம அது பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ தேங்காய் போடுறோம் பார்த்திங்களா, தேங்காய் ரொம்ப நல்லது. போட்டாச்சா? அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்கள், நம்ம சீனி, நான் அந்த ஒயிட் கலர் சர்க்கரை போடக்கூடாது, சீனி போட வேண்டாம். குழந்தைங்களுக்காக இப்போ என்னென்னா, இது நாட்டு சர்க்கரை. இந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை கடையில் கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி மேலே போட்டு, நாட்டு சர்க்கரைனா பிள்ளைங்க இது ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது. என்ன பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு இதையும் போட்டு, தேங்காய், கவுனி அரிசி, நாட்டு சர்க்கரை போட்டு என்ன பண்ணுங்க, நல்லா கிளறி, நல்லா இப்படி கிளறிட்டு என்ன பண்ணுவோம். இப்போ பிள்ளைங்க வந்து இப்போ 3:30 மணிக்கு இப்போ ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்களா, ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு கவுனி அரிசி. அதெல்லாம் கொடுங்க. சும்மா வந்தோடனே பர்கர் கொடுக்குறியா, அதை கொடுக்குறியான்னு பிள்ளைங்க கேட்பாங்க. சம்சா கொடுக்குறியா, அப்படி இப்படி ஐஸ்கிரீம் கொடுக்குறியா, அது இதுன்னு கேட்பாங்க. நம்ம வந்து கலர் இப்படி இருந்தோடனே நம்ம வந்து ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது வந்து ரொம்ப நல்லதுன்னு திருப்பி சொல்கிறேன். கவுனி அரிசி என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபுட்டை குழந்தைங்களுக்கு எப்பவும் கொடுங்க. பிள்ளைங்களை என்ன பண்ணுங்கள், பத்திரமா பார்த்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னதுலேருந்தே கொடுத்து பழகுங்க நீங்கள். அதனால் என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்று அவங்களுக்கு அப்படி பழகி போச்சு. நல்லா சாப்பிட்ருவாங்க. ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. இதுதான் அவங்களோட மாலை உணவு. இப்போ வந்தோடனே அதை கேட்டாங்க பார்த்திங்களா. சர்க்கரை எல்லாம் போட்டாச்சு. நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை ப்ளஸ் தேங்காய் ப்ளஸ் என்னது, இது பேர் கவுனி அரிசி. இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஓகே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.